யாரால நம்ம ஜெயிக்க முடியும்? இயேசுவின் நாமத்துல யார் விசுவாசம் வைக்கிறாங்க அவங்கதான் ஜெயிக்க முடியும். மற்ற யாரும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம உலகத்தார் கிடையாது. உலகத்தார் வந்து ஜெயிக்க முடியுமா? உலகத்தார் உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா இயேசு நாமத்து மேல் வைக்கிற விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை பார்க்கிறோம். இயேசு நாமத்துக்குள்ள விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறார். அவர் ஜெயத்தை அவர் வாக்கு கொள்கிறார், ஜெயத்தை அவர் எடுத்திருக்கிறார், ஜெயத்தை அவர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமில்லை, அவருடைய நாமத்தை வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் எழுதிருக்கும் 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே நீதியாக எண்ணப்படும். அந்த கவனிகள், ஒரு மனிதன் தான் நீதிமான ஆகிறதற்கு அவர் கிரியை செய்யக்கூடாது என்று சொல்கிறேன். ஒரு மனிதன் தான் நீதிமான ஆகிறதற்கு கிரியை செய்யக்கூடாது. ஏதாவது கிரியை செய்வதன் மூலமாக நான் நீதிமன் ஆகிவிட வேண்டும் அப்படின்னா ஒரு காலம் முடியாது அவனால். இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்குகிறார். நீதிமான் ஆக்குகிறவரே இயேசுதான். அவருடைய நாமம் தான் நம்ம நீதிமான் ஆக்குகிறது. ஏதோ ஒரு கிரியைகளை செய்து, நற்கிரிகளை செய்து நான் நீதிமான் ஆகிவிட வேண்டும் என்று எண்ணினால் அந்த எண்ணம் வீணாய் போய்விடும். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நீங்க பாவியை நீதிமானாக்குகிறவர் இயேசு, அது இயேசுவின் நாமம் என்னவாய் மாற்றுகிறது? நீதிமானாய் மாற்றுகிறது. உண்மை கிரியையே செய்யாம இந்த இயேசு நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறதுனாலே நான் என்னவாய் மாறுகிறேன்? அந்த விசுவாசம் தான் நமக்கு நீதியாக செய்யப்படுகிறது. என்ன இன்னைக்கு இந்த ரகசியம், இந்த சத்தியம் புரியாதனால இன்னைக்கு மனுஷன் செய்யறாங்க. இன்னைக்கு இங்கு பக்கமா ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. யாரும் கிரியை செய்து விடலாமா? இங்க தக்க உள்ளவங்க அங்க வடக்கு நோக்கி ஓடுறாங்க, வடக்கு இருக்கிறவங்க தெற்கு நோக்கி வருகிறாங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு கிரிகளை செய்து நாம் நீதிமான் ஆகிவிட வேண்டும், பாவம் தொலைந்து போக வேண்டும் என்று சொல்லி மலையில் இருக்கிறவங்க கீழே அங்கே வராங்க, கீழே இருக்கிறவங்க மலைக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. ஆனா ஒரு காலம் போனதுனால நீதிமான் எளிமையான சுலபமான வழி என்ன? ஒருவரும் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் அவன் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவன் விசுவாசமே அவனுக்கு என்னவா